டிவியில் உட்காந்து 1000 பேர் 1000 பேசலாம் சார். ஆனால் ஒரு சார்ஜ் ஷீட்டை வந்து ஃப்ரேம் பண்ணுறது, அதை ஆர்கனைஸ் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துறது, அதை ஆவணப்படுத்துவது, இதெல்லாம் ரொம்ப கடினமான பணிகள் சார். சார், இந்த வழக்கில் அரசியல் ரீதியாக எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் நியாயமற்றதாக தோன்றலாம் சார். ஆனால் அந்த கோணத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்க வேண்டுமா? பொதுவா இது யார் அப்படின்னு கேட்டபோது, பொதுவாக நீங்கள் வந்து ஃபோன் கால்னுடைய சிடிஆர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு 6 மாத காலத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, யார் யாரெல்லாம் கூட அவங்க வந்து கான்டாக்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சம்பந்தப்பட்ட நபரிடம் வந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டில் ஒருவேளை முக்கியமான நபர்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அந்த முக்கியமான நபர் யாராக இருந்தாலும் காவல்துறை விசாரித்திருக்குமா முறைப்படி இந்த விவகாரத்தில்? இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றத்தின் உத்தரவின்படி யூகத்துல கேட்கிறேன் நினைக்க வேண்டாம். நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. சொல்றேன், அதாவது உயர் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்புல அந்த உத்தரவின் பேர்ல 3 பெண் IPS அதிகாரிகள், ஒருத்தர் வந்து ஒரு SP ரேங்க்ல, இன்னொருத்தர் DIG ரேங்க்ல, இன்னொருத்தர் IG ரேங்க்ல, இந்த 3 அதிகாரிகள் வந்து விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு இந்த வழக்கை வந்து அவங்க துருவி விசாரிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி CDR நிச்சயமா பார்த்திருப்பாங்க. இதுல இந்த வழக்குல ஞானசேகரன் என்பவர் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டாரா, என்னென்ன தவறுகள் செய்தார், அதுல என்னென்ன குற்றங்கள் மேட விட்டாகுது, இவர் தவிர வேற யாராவது அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறத நிச்சயமா அவங்க விசாரிச்சிருப்பாங்க. அதுதான் விசாரணை. அந்த விசாரணையில இந்த குற்றத்தில் அவங்க சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா அது யாரா இருந்தாலும் அவங்க சுட்டி காட்டப்பட்டிருப்பாங்க. அந்த CDRல இருக்கிறத அழிக்க முடியாது. பேசுறதுனால அவங்க குற்றவாளி சொல்ல முடியாது. ஒரு குற்றத்தை செய்யக்கூடியவர் வந்து அவர் வந்து ஒரு அரசியல்ல நிறைவேற்ற பழகிருக்கலாம், இல்ல இவரை விட மோசமான கெட்டவர்களோட பழகிருக்கலாம், பேசியிருக்கலாம். பட் இந்த குற்றத்தை பொறுத்தவரை அவங்களோட செயல்பாடு என்ன, ஓவர் டிராக்ட் என்ன அப்படிங்கறதுதான் முக்கியம். சரி, இந்த சம்பவத்தை அவர் மட்டும் தான் செஞ்சிருக்காருன்னு சொல்லிதான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் சாட்சிகளை ஏத்திருக்காங்க. 29 சாட்சிகள் சாட்சியம் சொல்லியிருக்காங்க. அவங்கள கிராஸ், அதாவது குறுக்கு விசாரணை எதிரி தரப்புல இருந்து, அதாவது ஞானசேகரன் குற்றவாளி ஞானசேகரன் தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ணிருப்பாரு. இதெல்லாம் முடிஞ்சுதான் இவர் குற்றவாளி. 11 குற்றச்சாட்டுகள், இந்த 11 குற்றச்சாட்டுகளையும் இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்காங்க. என்ன தண்டனை விவரங்கள் அப்படிங்கறத ஜூன் 2 சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் வந்து இந்த குற்றத்தை செய்திருக்கிறார். 11 குற்றச்சாட்டுகளும் நிச்சயமா ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் குற்றவாளி தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த விசாரணையின் போது, இப்ப நீங்க சொன்னீங்க அதே இதுதான் நான் சொல்றேன், இந்த விசாரணையின் போது இந்த குற்றவாளியை விசாரித்த போது அவர் வந்து பள்ளிக்கரணையில ஒரு 6 வீடுகளை கூட்ட உடைச்சு திருடி இருக்காரு, 200 சவர் நகை வந்து திருடப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்களோட கன்ஃபெஷன்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த வழக்குல இவங்க சார்ஜ் ஷீட் போட்டு இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கரணை போலீஸ் இவரை கஸ்டடி எடுத்து அந்த நகைகளை ரெக்கவரி பண்ணாங்க. இது போக இது முக்கியமான விஷயம், இன்னொரு பெண்ணும் இந்த ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபெஷன் கண்டுபிடிச்சு அந்த பெண் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சு அவங்க மூலமா புகார் கொடுக்கப்பட்டு அதன் பேர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குல இவரை கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்காங்க. இப்ப எனக்கு என்னோட இது என்ன, நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லிட்டேன். இந்த பெண் பாதிக்கப்பட்டாங்க, இவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு, அதாவது அவங்களுக்கு தண்டனைங்கிற குற்றவாளிங்கிற நிலைமை வந்துருச்சு. அது 5 மாசத்துல வந்திருக்கு. இதே போன்று பாதிக்கப்பட்ட இன்னொரு பெண்ணும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நியாயம் விரைவாக கிடைக்கப்படணும். அதுலயும் சார்ஜ் ஷீட் போட்டு இவ்வளவு குயிக்கா நடத்தணும். இப்ப இந்த 5 மாசத்துல தண்டனை கொடுத்துருக்கிறது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. நான் வந்து இன்ஸ்பெக்டரா இருந்த காலத்துல 90ஸ்ல 30 நாள் 50 நாள் 60 நாள் இந்த ரேஞ்சிலேயே வந்து 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கியிருக்கேன், கொலை குற்றவாளிகளுக்கு. ஆமா, அதுக்கு வந்து சிஎம் வந்து எனக்கு கோல்டு மெடல் கூட கொடுத்திருக்காங்க, எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு 2005ல எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. எதுக்காக இந்த இடத்துக்கு சொல்ல வரேன்னா, அந்த நீதிமன்றத்துல சாட்சிகள், அதாவது கீழ்கோர்ட்ல தான் சார்ஜ் ஷீட் போட்டு அது வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வரும். மர்டர் கேஸ், இந்த கேஸ்ல அதே மாதிரிதான்.
இப்ப மகளிர் கோர்ட்டு, இந்த மகளிர் கோர்ட்டு நீதிபதி அதை குயிக்கா விசாரிச்சிருக்காங்க. நீதிமன்றம், உயர் நீதிமன்ற உத்தரவும் இருக்கு. அதுவும் போக சாட்சிகளை விசாரிக்கப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே சந்தோஷமான விஷயம். ஆனா எனக்கு என்னன்னா ஒரே ஒரு ஆதங்கம், இவர் பேர்ல 17 வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இந்த சமீப காலத்துல அந்த வழக்குகள்ல ஏன் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படல? ஏன் சாட்சிகள் இப்ப இந்த கேஸ்ல எடுத்தோம்ல இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏன் அந்த வழக்குகள்ல இது வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படல? இப்ப 200 சவரன் ரெக்கவர் பண்ணதா சொல்றாங்க பள்ளிக்கரணை கேஸ்ல. அந்த கேஸ்கள்லயும் சார்ஜ் ஷீட் போட்டு அதுலயும் இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் விட இன்னொரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது என்னால ஒத்துக்கவே முடியல. நிச்சயமா அவருக்கு கடுமையான தண்டனை. ஏற்கனவே இப்ப குற்றவாளி ஒரு பெண்ணை இது மாதிரி பண்ணி குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இவரு இன்னும் அதே மாதிரி ஒரு பெண் மேல ஒரு குற்றம் அப்படின்னா அதுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, தண்டனைங்கிறது நிச்சயமா மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த வழக்கை கொண்டு போய் சாட்சிகள் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறேன். ஓகே 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 சார். ராஜாராம் சார், இன்னைக்கு நிறைய சயின்டிபிக் எவிடன்ஸை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு சார். இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு நீங்க எலக்ட்ரானிக் டிவைஸு அது சம்பந்தப்பட்ட சயின்டிபிக் எவிடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அவர் பேசின உரையாடல், அந்த உரையாடல் அவர் தான் பேசினாரா அப்படிங்கிறதுக்கான ஃபாரன்சிக் பண்றீங்க, நீங்க வாய்ஸ் ஃபாரன்சிக் பண்றீங்க, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் இதுல எடுக்க வேண்டியது இருக்கு சார். இந்த சம்பந்தப்பட்ட நபர் இந்த விவகாரம் சம்பந்தமாக வேறு யாரோடெல்லாம் இதை குறித்து பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாமும் இந்த விசாரணைக்கு உள்ளாக வந்திருக்குமா சார்? அப்படி வந்தனாலதான் நான் சொன்ன அந்த 2 வழக்குகளும் இப்போ டிடெக்ஷன் ஆயிருக்குது. ஒன்று பள்ளிக்கரணை வழக்கு, இன்னொரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு. இந்த 2 வழக்குகளும் இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் மூலமாகவும் அதை காட்டி அந்த அக்யூஸ்ட், அதாவது குற்றவாளி கிட்ட விசாரிச்ச போது அந்த குற்றவாளி ஒத்துக்கிட்டதையும் இந்த எவிடன்ஸையும் வச்சுதான் இப்ப அந்த வழக்குகளும் வெளியிடுது. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு இதுன்னா, ரவுடி அப்படிங்கிற உடல் ரீதியான குற்றங்களை செய்யக்கூடியவன், வென்றவன், குற்றவன், புறப்பட்டவன், ரேப் பண்ணவன். அதே மாதிரி கேடி என்று சொல்ல போவேன் பொருள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் செய்வேன். ஆனா இவன் ரவுடி as well as கேடி ஆக 2 விதமான குற்றங்களையும் செஞ்சுட்டு நடமாடிட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டதுக்காக நீதி கிடைச்சிருக்கு. ஆனால் பழைய வழக்குகள்லயும் இந்த இன்னொரு பெண் பாதிக்கப்பட்ட வழக்குலயும் கடுமையான தண்டனை நீதிமன்ற மூலமா வாங்கி கொடுக்கப்படணும் அப்படிங்கறத என்னோட மீண்டும் அதேதான் என்னுடைய. ஓகே ஓகே